தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காலேபின் தம்பியானிய கௌசின் குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்குள் எழுப்பினார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் கூசின் ரிசதாயி இடம் 8 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அவர்களை விடுவிக்க இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டவுடனே இந்த காலேபினுடைய இளைய சகோதரனாகிய ஒத்தேனியேலை கடவுள் அனுப்பினார். ஒத்தேனியேல் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அல்லது லயன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறது. இவன் இரட்சகன், இரட்சித்தான், இஸ்ரவேலரை இரட்சித்தான். அன்பான இறை மக்களே, இரட்சித்தது மாத்திரமல்ல, 10வது வசனத்தில் இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகவும் அவன் விசாரிக்கிற மனிதனாக மாறினான். அவன் யுத்தம் பண்ண புறப்படவே கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷின் ரிசதாயிமை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அரசனை இந்த ஒத்தேனியேல் என்ற மன்னனிடம், இரட்சகனிடம் கடவுள் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் நம்மீது அனுப்புகிற எந்த ஒரு சிட்சையும், சோதனையும், வேதனையும், வியாதியும் நம்மை ரட்சிக்கவே அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒரு எதிரி நமக்கு எதிராக துரோகி ஒருவனாக எழும்பி துரோகம் செய்தால் அது நன்மைக்கு ஏதுவாக நம்மை அந்த நிலையிலிருந்து விடுவிக்க சாட்சியாக கடவுள் அழைப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடைய வாழ்விலும் கூட கடவுளுடைய திட்டத்தை அநேக முறை நான் முழங்காலில் நின்று கேட்டபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த சத்தியம் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்தை என் கையிலே அவருடைய புஸ்தகத்தை, திருமறையை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த அந்த திருமறையை அநேகரை ரட்சிப்பதற்காக, சுகமாக்குவதற்காக, அற்புதங்களை நடப்பிப்பதற்காக, ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக கடவுள் என்னை அற்புதமாக பயன்படுத்தினார். இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காகவே இந்த அநேக கஷ்டங்களை, சோதனைகளை நம் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு அந்த ஐநா சபை 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியை பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் நாளாக கடைபிடிக்கும்படி, கால்கள் கேளாதவர்கள், இன்றைக்கு இவைகள் கூட ஒரு வகையில் கடவுள் சமூகத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி அவர்களுடைய பலவீனங்கள், குறைவுகள் காணப்படுகிறது. அவர்களை ஒதுக்கினவர்களை நாம் அறிகிறோம். இன்றைக்கும் கூட நாமும் கூட பாவத்தில் விழுந்து நொறுங்கி போன ஒரு பலவீனர்களாக, மாற்றுத்திறனாளிகளாக, வெளியிலே வர முடியாத மாற்றுத்திறனாளிகளாக, அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாத, வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். அந்த ஒத்தேனியேலை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்கவும் அவர்களை நியாயம் விசாரிக்கும் கொடுத்தது போல ஆண்டவராகிய இயேசுவை தந்தையாம் கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கும்படியாக, நம்மை நியாயம் விசாரிக்கும்படியாக அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய மனதின் காயங்கள், ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமான செயல்கள், இவைகளில் இருந்து இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட கடவுள் இன்றைக்கு பாலகனாக மண்ணிலே அவதரிக்க இருக்கிறார். இந்த காலங்களில் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் இன்றைக்கு கடவுளே எங்களை ரட்சியும், சியோன் குமாரத்தியை கழுகூறு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கடவுளின் பலனாக, சிங்கத்தின் பலனாக இருக்கின்ற அந்த ஒத்தேனியேலை கொண்டு இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்து ரட்சித்ததைப் போல நம்மையும் பல சோதனைகள் வந்தாலும்
இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் அவற்றில் நம்மை ரட்சிக்க அவர் கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பாலகனாக இந்த நாட்களில் கொடுத்தார். அவரை பார்ப்பதற்கு, அவரிடத்தில் சேருவதற்கு, அவரிடத்தில் பணிந்து கொள்ள இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி இந்த சிந்தனையோடு கடந்து செல்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிரபுவே, இயேசுவே, நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். ஏழைகளை, எளியவரை ஒருவரையும் வெறுத்து ஒதுக்காதவர்கள், பாவிகளை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பன், உண்மையல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமில்லை சாமி. இந்த நாளிலும் கூட எங்களை ரட்சிப்பதற்காக நீர் உன்னுடைய ஆண்டவரை மகிமையை துறந்து மனித அவதாரம் எடுத்தீர். அந்த காட்சியை நாங்கள் காண்பதற்கு, அதில் பங்கு பெறுவதற்கு இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை அங்கீகரித்தரும் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.